உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை காணப்போகும் நேரமும் காலமும் கைகூடி வந்து விட்டது. எதற்காக இத்துணை காலம் காத்து கொண்டு இருந்தாயோ அதையே நான் சொல்லும் பெயரானவர் உனக்காக கொண்டு வரத்தான் போகிறார். இந்த முருகனின் ஆசியும் அருளையும் பெற்றுவிட்ட பிறகு எதற்காக பிள்ளையே உன் மனம் நொந்து போயிருக்கின்றாய்? என்னதான் நடக்குமோ என்று நீ நினைக்கும் பட்சத்திலே என்ன நடந்தாலும் என் முருகன் என் அப்பன் என் அருகிலே இருந்து கொண்டு இருக்கும்போது நான் கவலை எதற்கு பட வேண்டும் என்று நினைத்துக்கொள். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தரத்தான் போகிறேன். உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல், என்னை விட்டு விலகாமல், எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தால் போதும். உன் வேலையை நடத்தி தந்து உனக்கு பிடித்ததை உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் குழந்தையே, சில நேரங்களில் உன் பிரச்சனை அங்கு தலைக்கு மேல் சென்று இதற்கு மேல் என்ன செய்வதென்று அறியாது மனதிற்குள் தீரா குழப்பத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த குழப்பமானது எப்பொழுது தீரும் என்று விடை தெரியாமல் நீ அங்கு மனதிற்குள் அழுது புலங்கிக் கொண்டிருக்கின்றாய். அத்தனை விஷயத்திற்கும் சில நேரங்களில் நிம்மதி என்ற சொல்லை நீ மறந்தும் மறுத்தும் விடுகிறாய். நான் உனக்கு வேண்டியதைத்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு வெற்றியை தருவதற்கும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் எப்பொழுது உன்னுள் வந்து கொண்டு இருக்கின்றதோ அப்பொழுது உன் உள்ளத்தையும் உன் மனதில் உள்ள விஷயத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவாய். அப்படி ஒப்படைக்கும் பட்சத்தில் தான் உன் எதிர்கால வாழ்க்கை உனதாக மாறப்போகும்போது நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி பெறும் தருணமும் வந்து கொண்டு இருக்கும். உன்னை உன் விதியின் பிடியிலிருந்தும் உன் வாழ்க்கையில் இருந்தும் உன்னை காப்பாற்றி நீ வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் குழந்தைக்கான சத்திய வாக்கோடு தானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து நான் மீறப்போவதே கிடையாது. இனி என் குழந்தையிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் வந்து இருக்கும்போது நீ எங்கே அங்கும் இங்குமாக பதற்றமாக இருக்கின்றாய். நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்வதற்காக உன் அப்பனானவன் உன் முருகனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் வெளிச்சத்தை காண்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்ட பிறகும் மனதில் எந்தவித குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல் நடப்பது யாவும் நல்லதே என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இனி இடமே கிடையாது. நல்லது நினைப்போம், நல்லதுதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது உன் எண்ணத்தையும் மனதையும் தூய்மையாக்கு என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய்? நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கவே இந்த அப்பன் சொல்லி இருக்கின்றான். ஆனால் நான் படும் பாடு யாருக்குத்தான் புரியும்? நான் படும் பாடு யாருக்குத்தான் தெரியும் என்று நீ அங்கு காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல அணுகுமுறையோடு வைத்திருக்கும் போது உனக்கு எந்த கெடுதலும் இங்கு வராது. உன்னருகில் இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் போது உனக்கு பிடித்ததை பற்றி எல்லாம் உன்மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. உன்னை பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கும் போது உன்னை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருக்கின்றேன் என்று நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய கெட்ட நேரத்திலும் நான் உன்னை சோதிக்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். உன் கெட்ட நேரத்தில் இருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்வழிப்படுத்துவதற்கும் உன் பாதையை தெளிவாக்குவதற்கும் தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன்.
உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. அதனால் சோதனை வந்துவிட்டதே என்று வருந்தாதே. எதையுமே சாதிக்க முடியும். எதையுமே என்னப்பன் எனக்காக தர காத்திருக்கும் போது, நான் நல்வழி சென்று கொண்டு இருக்கும் போது, நேர்மை கூறம் கவராமல் என் வேலைகளை பொறுப்புகளையும் செய்து கொண்டு இருக்கும் போது, நான் எதற்காக இங்கு மனமிருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மனதில் எந்த சலனமும் கொள்ளாதே. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவேன். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. என் குழந்தையே, நான் காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை. உன்னுடைய எண்ணத்தை மட்டும் நீ முதலில் தெளிவாக்கு. முதல் பயத்தையும் எதிரியையும் நான் உனக்கு அங்கு கையில் காண்பித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் நான் உனக்கு பதிலாக இங்கு ஓடோடி உழைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீயோ நினைக்கின்றாய், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனையா என்று. அதுவல்ல. ஒரு வெற்றியாளரிடம் போய் நீ கேட்டுப்பார். அவருக்கு பின்னால் பல ஏக்கங்களும் அவமானங்களும் துரோகங்களும் வழிகளும் தான் இருந்து கொண்டு இருக்கும். அந்த வழிகளை தாண்டி ஒருவர் அங்கு முன்னேற்றத்தின் பாதைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் தான் வெற்றியை நிர்ணயிக்க முடியும். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் இங்கு காரணம் உண்டு. உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது உன் பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்கான பாதை இதுதான் என்று என் வழி வந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நான் வகுத்த பாதையில் தான் நீ அங்கு தடங்கள் இன்றி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கிறாய்? என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாமே என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நினைத்துக்கொள். உன் தைரியத்தை நானாக இங்கு வரவைத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பார்த்து மீனாக பயப்பட வேண்டாம். உனக்கு பிடித்ததுதான், உன் கையை விட்டு போனதுதான் இப்பொழுது வந்து சேரப்போகிறது. நீயோ அங்கு தவறிக்கொண்டே போகிறதே. என் பொறுமையின் பலன்தான் இங்கு என்ன செய்ய போகிறது என்று தெரியாமல் உன் மனதிற்குள் இங்கு தீராத கவலையோடு வைத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, விரைவில் உனக்கான வெற்றியின் தருணத்தை உன் கையில் வந்து சேர்த்து உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது. உடனே கூற மாறிவிடும். இது மாறுவதற்கான சரியான நேரம் என்பதால் மட்டும்தான் நீ என்னை நோக்கி வந்திருக்கின்றாய். நானும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி மாறப்போகிறது. அதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன். கவலைப்படாதே என் பிள்ளையே, பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றி காலம் இங்கு தள்ளி கொண்டு போகிறதே என்று நினைத்து கொள்ளாதே. சிறிது காலம் தள்ளி செல்லுமே தவிர நிச்சயமாக நீ நினைத்ததை தான் அடைய போகிறாய். அதற்கு இந்த அப்பன் முருகன் நான் முழுவதுமாக இங்கு பொறுப்பேற்று கொள்ளும் போது கோபம் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். அதனால் ஒரு பயனும் பலனும் இல்லை. கோபப்பட்டால் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் உனக்கு தெரியாமலே உன் மனதில் குடிக்கொண்டு இருக்கும். எதிர்மறையான எண்ணத்தோடு நீ என்னை நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். உன் எதிர்காலத்தை நினைத்துதானே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்து கொண்டே இரு. நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டு இரு. முருகா முருகா என்று சொல்லிக் கொள்ளும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை பார்க்க போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். எதுதான் உன் வெற்றிக்கு வழிவகுக்குமோ, எப்போதுதான் என் காலம் மாறுமோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் கஷ்டம் வரும்போது ஆறுதல் சொல்வதற்கு யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம். இந்த அப்பனின் கரங்கள் உன் முன்னால் சென்று உனக்கான பாதை தெளிவுபடுவதை நீ இங்கு உணரத்தான் போகிறாய். நடக்கப் போகும் எல்லா விஷயத்திற்கு நான் உன் துணையாக இருந்து கொண்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தையும் காலத்தையும் இங்கு நெருங்கிவிட்டாய். கண் கலங்குவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. கஷ்டத்தை தாண்டி தடைகளை தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்கப் போகும்போது நடப்பது யாவும் நல்லதாகத்தான் இனி உனக்கு நடக்கப் போகிறது. கவலைப்படாத என் தங்கமே, உன்னை விட்டு
போனது அப்படியே போய்க்கொண்டு இருக்குமோ என்று தானே நினைக்கின்றாய்? யார் சொன்னது? இதோ உனக்கானதை உன் கையில் கொடுத்து உன் மனம் மகிழும்படியான நல்ல விஷயத்தை செய்வதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் கண்ட நினைவுகளை எல்லாம் நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். இனி நிம்மதியாக இரு. எனக்கு மட்டும்தான் இப்படியோ என்று எண்ணிக்கொள்வதை விட எப்படியாயினும் என் முருகன் என்னிடம் வருவான் என்ற நம்பிக்கை கொள். வெற்றி நிச்சயம். யாம் இருக்க பயமேன்.